இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசிய மந்திர பிரயோகங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வசிய மந்திர பிரயோகங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் குடுக்க போறது வந்து ரொம்ப எளிமையான முறைகள். இதுல வந்து சில சகல விதமான காரியங்கள வந்து நீங்க சாதிச்சுக்கலாம். காரிய வெற்றிக்கா இருக்கட்டும், இல்ல பொதுவா கணவன் மனைவி வசியத்துக்கா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வியாபாரங்கள்ல வந்து நெறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, கடன் நல்லா வியாபாரம் ஆகுதுங்க. இருந்தாலும் கடன் மட்டும் அடையவே மாட்டேன்து. அப்படின்னுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்பயுமே வந்து நமக்கு ஒரு நாளைக்கு ரூ. 100 ஆகுதுன்னா, அது 10 நாளைக்கு ரூ. 100 வியாபாரம் ஆகுற மாரி வச்சுக்கக்கூடாது. ஒரு ரூ. 500க்கு தகுந்தாற் போல் நம்ம வந்து ஜனத்தொகை பெருக பெருக நமக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அது ஹோட்டல் கடையிலயா இருக்கட்டும், இல்ல எந்த கடையிலயா இருக்கட்டும், ஜனவசியம் இருக்க இருக்க தான் நமக்கு வந்து வருமானங்கள் வந்து பெருகும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு டிஃபன் கடையே வச்சிருக்கீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் ஒரே கடைய வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தா வேலையே ஆவாது. தனக்கும், தான் சாப்பிட்றதுக்கும், கடன் அடைக்கிறதுக்கும், தான் சாப்பிட்றதுக்கும், கடன் அடைக்கிறதுக்குமே இருந்தா, அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, வரவுக்கு ஏத்த செலவ தாண்டி நம்ம ஒரு இந்த மாரி ஜனவசியங்கள்லாம் பண்ணி வச்சுக்கணும். பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஜனங்கள் நமக்கு வர 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 நீங்களும் முதலீடு ஒரு ஒரு ரூ. 10 நம்பி போடலாம். அது மட்டும் இல்லாம வியாபாரங்கள வந்து நீங்க அதிகமா பெருக்கிக்கலாம். உங்களுக்கு ரூ. 10 கிடைக்கிற இடத்துல ஒரு ரூ. 20 கிடைக்கும். புரியுதா? அதனால வந்து இந்த மாரி ஜனவசியம் வந்து அத்தியாவசியம். ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவசியம் அது மளிகை கடையா இருக்கட்டும், துணி கடையா இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் இப்ப நெறைய பேர் பாருங்க, அடுத்தடுத்த பிரான்ச்சுன்னு போட்டுக்கிட்டே போற காரணம்னா, ஒரு சின்ன கடை போட்டு, ஒரு சின்ன பொட்டி கடை மாரி போட்டிருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மாட மாளிகையில நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு கோபுரத்த வச்சிருப்பான். அவனுக்கு பின்னாடி கண்டிப்பா நம்மள மாரி ஆட்கள், கண்டிப்பா சாமியார் ஆட்கள் கண்டிப்பா இருப்பாங்க. ஏதாவது ஒரு கைடன்ஸ் இல்லாமலாம் அவங்களால இருக்கவே முடியாது. சில பெரிய பெரிய துணிக்கடை வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சித்தரோட வழிபாட்டுல கண்டிப்பா இருப்பாங்க. டைஎஃப்ல இருப்பாங்க. ஜீவ சமாதி போவாங்க. எதுக்காக அந்த மாரி இடத்துக்குலாம் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய துணி கடையெல்லாம் பாருங்களேன், பெரிய பெரிய துணி கடையிலலாம் கண்டிப்பா சூட்சுமமான முறையில, ரகசியமான முறையில கும்பிட்டுட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கர்மாவ குறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜீவ சமாதிக்கு போகும்போது 0.5, 0.5, 0.5 நம்மளோட கர்மா வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி குறைய 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 இப்போ நெகட்டிவிட்டி நம்மளை விட்டு போக போக பாசிட்டிவிட்டி நமக்கு அதிகமாக கூடிக்கிட்டே இருக்கும். புரியுதா? சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, 10 நாள் நல்லா வியாபாரம் ஆச்சுன்னா 11வது நாள் கடையை மூடிட்டு அந்த 10 நாள் நல்லா வியாபாரமானதை எடுத்துட்டு போயிட்டு குடிக்கிறதோ, வீணாக்குறதோ, இதே மாதிரி சில பேரோட லைஃப் போயிட்டே தான் இருக்கு. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. குடும்பம் வேற, தொழில் வேற. அந்த மாதிரி நீங்க இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க பாட்டுக்கு 10 நாள் சம்பாரிச்சுட்டு 11ஆம் நாள் அதை கொண்டு போய் மொத்தமா அழிச்சிட்டீங்கன்னா, வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்படும். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வசிய மந்திர பிரயோகங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இது கணவன் மனைவி வசியத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வியாபாரத்துக்கு மெயின் நான் சொல்றதே வந்து வியாபாரத்துக்கு எளிமையான முறையில வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயத்த தான் நான் இதை சொல்றேன். இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க தயவு செஞ்சு வந்து ஒரே குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு உங்க காலத்தை யாரும் வீணாக்கிக்காதீங்க. இந்த வியாபாரத்துக்கு நீங்க கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எளிமையான முறைகள் தான். இதை மந்திர பிரயோகம் மாதிரி தான் வரும். இதை பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தடுத்த வகுப்புல வந்து இந்த எப்படி ஈஸியான முறையில வந்து தாந்திரிகமா சின்ன சின்ன பொருட்களை வச்சு ஜனத்தை எப்படி வர வைக்கிறது, சாம்பிராணி மூலியமா எப்படி வர வைக்கிறது அப்படின்றத பத்திலாம் நான் சொல்றேன். இந்த சாம்பிராணி நீங்க போட்டீங்கனாலே போதும், ஜனவசியங்கள் வந்து அதிகமாகும். போட்டா எதுக்காக அந்த சாம்பிராணி போட்டோன்னு ஜனவசியம் அதிகமாகுதுன்னா, உங்க உங்க கடையில உள்ள தர்த்தரங்கள் எல்லாமே விலகிடும். தர்த்தரம், அது மட்டும் இல்லாம நெகட்டிவிட்டி, ஒருத்தனோட திருஷ்டி, சோம்பேறி எல்லாமே டோட்டலா விலகி உங்களுக்கு அடுத்த ஒரு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படின்றத பற்றிலாம் எல்லாமே அடுத்த வகுப்பில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வந்து பார்த்திங்கன்னா மந்திர பிரயோகம், இது வந்து கடைக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா காரியத்துக்கும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு கோயில் வச்சுருக்கீங்க, கோயிலில் ஜனம் வரணும் அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் மந்திர ஜபம் பண்ணி வாசலில் கட்டி விடலாம். ஒரு மாலையாக எலுமிச்சம்பழம் மாலை ரெடி பண்ணி அதில் நீங்கள் மந்திர ஜபம் பண்ணி அம்பாளுக்கு போட்டு விடலாம். அப்பயும் ஜனவசியங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் விபூதி இருக்கா, விபூதி, குங்குமம், மஞ்சள், இதிலெல்லாம் நீங்கள் வந்து மந்திர பிரயோகப்படுத்தி அந்த வர்ற கிளைண்ட்டுங்களுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க ஜனம் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு எல்லா காரியமும் வெற்றியாக ஆரம்பிச்சிடும். புரியுது? அப்போ திருப்பி திருப்பி என்ன நினைப்பாங்க, நம்ம இந்த கோயிலுக்கு போனதுனால நமக்கு ஏதோ ஒரு காரியம் தெரியல, இந்த கோயிலுக்கு போனோம், விபூதி வாங்கிட்டு வந்தோம், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி 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 மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு ஒரு தட்டில் ஒரு காசு வரும். ஏதோ ஒரு அன்றாட வாழ்க்கையை நீங்கள் ஓட்டிக்கலாம். ஒரு மணி நேரம் கஷ்டப்படுறீங்க, மக்களுக்கும் அதில் நிவர்த்தி கொடுக்குறீங்க, உங்களுக்கும் அதனால் வயிறு ரொம்புது. புரியுதா?
அதனால் இப்போ இந்த மந்திர பிரயோகங்களை பற்றி நம்ம பார்ப்போம். முதல் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு எலுமிச்சப்பழம் ஒன்று வாங்கிக்கோங்க. புள்ளி இல்லாத எலுமிச்சப்பழமாக, கொஞ்சம் அது காயாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் ஓகே. அதில் என்ன பண்ணுங்கன்னா, அந்த எலுமிச்சப்பழத்தில் நான் சொல்கிற மந்திரத்தை எழுதிக்கோங்க. ஓம் ரிங்க் சர்வ ஜன தன வசி வசி. ஓம் ரிங்க் சர்வ ஜன தன வசி வசி அப்படின்னு போட்டுக்கிட்டு சும்மா அந்த அந்த பேனல், அந்த எலுமிச்சப்பழத்தில் அது அச்சு தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா எழுதாத பேனால கூட நீங்கள் மேலோட்டமாக அந்த மந்திரத்தை ஒரு 27 தடவை அது மேலேயே திருப்பி 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 எழுதிக்கோங்க. 27 தடவை ஓம் ரிங்க் சர்வ ஜனதன வசி வசி அந்த மந்திரத்தை எழுதிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 தடவை எழுதி முடிச்சுக்கிட்டு நீங்கள் கிழக்கு பக்கமாக உட்காந்துக்கணும். உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டு இல்லை வந்து வாழையில தட்டு பெஸ்ட்டு, ஒரு சின்ன கவுச்சிப்படாத ஒரு சின்ன தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே எலுமிச்சப்பழத்தை வச்சுக்கிட்டு, முடிஞ்சால் மல்லிகைப்பூ இருந்தால் மல்லிகைப்பூவில் ஒரு 1008 உரு, மல்லிகைப்பூ ஒரு ஒரு பூவாக எடுத்து அந்த எலுமிச்சப்பழத்து மேலே போட்டு ஒரு 1008 உரு நீங்கள் போட்டு அந்த எலுமிச்சப்பழத்தை பிரயோகப்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சந்தனம், கொஞ்சோண்டு சந்தனம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் கொஞ்சோண்டு கையில் வச்சுட்டு இந்த பக்கம் ருத்ராட்சி மாலையை வச்சுக்கிட்டு 1008 உரு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எப்படி பிரயோகப்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மந்திரத்தை அதில் எழுதிறீங்க. எழுதிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரத்தை 1008 உருவும் எழுதணும். நீங்கள் அதில் எழுதிக்கணும். அடுத்தது 1008 உருவும் நீங்கள் அதில் போடணும். போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கோங்க. வெள்ளை துணியில் என்ன பண்ணுங்க, இந்த எலுமிச்சப்பழத்தை வச்சுக்கோங்க. அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டைப்பாக்கு கிடைக்கும். நான் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கொட்டைப்பாக்கு முழுசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, முழு பாக்கு, அந்த முழு பாக்கை வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து அதை இடித்து தூளாக்கிட்டு அது கூட என்ன பண்ணுங்க, ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இந்த மூணுத்தையும் சேர்ந்துக்கணும். கொட்டைப்பாக்கு, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, முடிஞ்சால் கிராம்பு, வசம்பு. கொட்டைப்பாக்கு, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, கிராம்பு, வசம்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கட்டிட்டு என்ன பண்ணுங்க, நல்லா ஒரு 5 நிமிஷம் சாம்பிராணி காட்டுங்க. சாம்பிராணி காட்டிட்டு உங்கள் கடை வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் கல்லால் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாசலில் கட்டி கூட வைக்கலாம். இப்படி கட்டி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஜனவசியங்கள் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். நீங்கள் சும்மா உட்காந்துருக்க டைமில் இந்த மந்திரத்தை வந்து அதிகமாக பிரயோகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட இன்னும் ஜனவசியம் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். சரியா? உங்களுக்கு வருமானங்களும் வந்து மேலுக்கு மேலே பெருக ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் மந்திரங்கள் மட்டும் வேற. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரே ஒரு எலுமிச்சப்பழம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரு எலுமிச்சப்பழம் வாங்கிக்கிட்டு அந்த எலுமிச்சப்பழத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேலே வந்து என்ன பண்ணுங்க, க்ரீன் இங்காக இருக்கணும். க்ரீன் பேனாவால் ஓம் க்ளீம் காமதேவாய நம, ஓம் க்ளீம் காமதேவாய நம. இன்னொரு மந்திரம் அப்படியே அந்த எலுமிச்சப்பழத்தில் எழுதணும். ஓம் க்ளீம் காம மோகினியே நம, ஓம் க்ளீம் காமதேவாய நம, ஓம் க்ளீம் காம மோகினியே நம அப்படின்ற மந்திரத்தை எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, அந்த மந்திரத்தில் நல்லா ஒரு 1008க்கு மேலே உரு போடுங்க. ஒரு 2000 3000 உரு கூட நல்லா போட்டுருங்க. அந்த எலுமிச்சப்பழத்தில் நல்லா உரு போட்டு அந்த எலுமிச்சப்பழத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு இந்த எலுமிச்சப்பழத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே மல்லிகைப்பூ அத்தர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 சொட்டு மல்லிகைப்பூ அத்தரை ஊற்றி நல்லா வாசனையாக ஊற்றிட்டு அதை அப்படியே மஞ்சள் நூலால் சுற்றி தேங்காய் எப்படி கட்டுவோம் அந்த துணி மேலே வச்சு அப்படியே கட்டிட்டு அதை என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டு பீரோவில் வச்சாலும் சரி, இல்லை வந்து அதை வியாபார ஸ்தலத்தில் வச்சாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணம் வர இடத்துல வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஒரு கடை வாசலில் கட்டி விட்டாலும், அது சின்ன கடையாக இருக்கட்டும், பெரிய கடையாக இருக்கட்டும், எந்த கடையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை கட்டி விட்டு பாருங்கள். ஒரு வாரம் ஜனங்கள் வந்து பயங்கரமாக ஏற்படும். சும்மா ரோட்டில் போகிறவங்க கூட ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போகணும்னு நினைப்பான். அந்த மாதிரி வந்து மக்கள் அப்படியே கவர்ந்து கொண்டு வந்து கொடுக்கும். 1008க்கு மேலே எல்லாம் நீங்கள் உருவு போட்டிங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும். 1 மாதம் நின்று பேசும். புரியுதா? அது மட்டும் இல்லாமல் இப்போ இது ஒரு கணவன் மனைவி விஷயத்துக்காக சொல்கிறனால கேட்டுக்கோங்க. இப்போ வந்து கணவன் மனைவி விஷயத்துக்கு எளிமையான ஒரு பிரயோக முறை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரி மில்க் வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கணவன் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டுறாரு, ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் டைரி மில்க் கொடுத்தா சாப்பிடுவார் அப்படின்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டைரி மில்கில் சும்மா கவரெல்லாம் திறக்க வேண்டாம். அப்படியே கவருக்கு மேலேயே இப்போ எப்படின்னா, இன்னார் மகன் இன்னார், இப்போ எப்படின்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ராணி மகள் ராஜா. ஃபஸ்ட்டு அம்மா பேர் எழுதணும். அம்மா பேர் எழுதிட்டு மகன் அப்படின்னு போட்டு உங்கள் வீட்டுக்கார பேர் எழுதிட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னார் மகன் இன்னார் வசி வசி, எனக்கு வசி வசின்னு போட்டுக்கலாம். இப்போது
யாருக்கு வசியம் ஆகணுமோ அவங்க பேர் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் போகிறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, டைரெக்டாக ஓம் க்ளீம் காம மோகினியே நம. ஓம் க்ளீம் இப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் க்ளீம் காம மோகினியே நம. அப்படி இல்லையா ஓம் காம மோகினி நம, ஓம் காம மோகினி நம, ஓம் காம மோகினி நம அப்படின்னு நீங்கள் இந்த மந்திரத்தை நல்லா உரு போட்டு உங்கள் வீட்டுக்காரருக்கு நீங்கள் அந்த டைரி மில்கை சாப்பிட கொடுத்துட்டீங்கன்னா அதை சாப்பிட்ட நொடியிலேருந்து உங்களுக்கு வசியமாயிடுவார். வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவு, சந்தேகப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இதுவே ஒரு ஆணா இருந்து தான் மனைவிக்கு கொடுக்கணும், மனைவி வசியமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓம் க்ளீம் அந்த டைரி மில்கில் ஓம் க்ளீம் காமதேவாய நம, ஓம் க்ளீம் காமதேவாய நம அப்படின்னு நல்லா உரு போட்டுக்கலாம். நல்லா 1008 உரு நல்லா போட்டு நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நீங்கள் நல்லா ஒரு 1008 தடவை உரு போட்டு அதை உங்கள் மனைவிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வீட்டில் தேவையில்லாமல் சண்டை சச்சரவு, சந்தேகப்படுறது, தேவையில்லாத இல்லீகல் அவங்க கூட அஃபராக இருக்குது, இவங்க கூட அஃபராக இருக்குது, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே விலகி குடும்பத்தை வந்து சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று வந்து வீட்டில் அதிகமாக கணவன் மனைவி சண்டை வராமல் இருக்கிறதுக்கு வீட்டில் அதிமதுரம் இருக்குது பார்த்தீங்களா, அதிமதுரத்தை பொடியாக்கி சாம்பிராணி கூட கலந்து சாம்பிராணி போட்டிங்கனாலும் வீட்டில் இப்போ எப்படின்னா வீட்டில் பெட்ரூமாக இருக்கட்டும் இல்லை ஹால் எங்கேயாவது ஒரு இடத்துல சாம்பிராணி நீங்கள் ரெகுலராக போடும்போது அதிமதுரத்தை நாட்டு மருந்து கடையில் வாங்கி நல்லா இடித்து தூளாக்கிட்டு அதை சாம்பிராணியோட கலந்து போட்டு பாருங்கள். வீட்டில் கணவன் மனைவி வந்து சண்டை வராது. இன்னொன்று வந்து தகாத உறவுகளில் ஆணோ பெண்ணோ யார் இருந்தாலும் சரி அந்த உறவுகள் எல்லாமே பிரிஞ்சு வீடு சந்தோஷமாகி பழைய நிலைமைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதி நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தில் இதே கணவன் மனைவி விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தில் இப்போ வந்து அவரை ஜென்ஸ் இப்போ ஒரு ஆம்பளை வீட்டில் வந்து பேச்சை கேட்க மாட்டுறாரு, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டே இருக்காது, வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்ற இருக்கிற பெண்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மந்திரத்தை உரு போட்டாலும் சரி, இல்லைன்னா இன்னொரு மந்திரம் சொல்கிறேன். ஓம் கிருஷ்ணாய நமக ராதாய நமக, ஓம் கிருஷ்ணாய நமக ராதாய நமக அந்த எலுமிச்சம்பழத்தில் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க. இப்போது உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பேச்சை கேட்கணும் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தில் ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் ராதாய நமக, கிருஷ்ணாய நமக ராதாய நமக முன்னாடி ஓம் சேர்த்துக்கோங்க. ஓம் கிருஷ்ணாய நமக ராதாய நமக, ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் ராதாய நமக அப்படின்னு நல்ல ஒரு உங்களால் கை கொடையிற வரைக்கும், கை நல்லா வலி வர வரைக்கும் நீங்கள் அதை அச்சு படணும்னு அவசியம் இல்லை. சும்மா எழுதாத படம் இருந்தாலும் சரி எடுத்து நல்லா எழுதிட்டு உங்கள் வீட்டுக்காருக்கு லெமன் சாதம் செஞ்சு கொடுத்தாலும் சரி, லெமனில் ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை சாப்பாட்டில் புழிஞ்சு கொடுத்தாலும் சரி, அதுக்கப்புறம் வீட்டில் கணவன் மனைவி சண்டைகள் வராது, குறைஞ்சிரும். புரியுதா? இன்னொரு பிரயோகத்தை வந்து சொல்கிறேன். இது வந்து அதுவும் எளிமையான முறைகள் தான். இப்போ வந்து ஆணோ பெண்ணோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஆண் வந்து உங்கள் பேச்சை கேட்கணும், உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பேச்சை கேட்கணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தலை உச்சி முடி இருக்குது பார்த்தீங்களா, தலைமுடியை உச்சி முடியை கொஞ்சோண்டி அதை கொஞ்சம் நல்லா நீட்டாகவே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அந்த முடியை நல்லா கறிக்கிடுங்க. கறிக்கிட்டு ஒரு தேன் பாட்டில், சின்னதாக ஒரு தேன் பாட்டில் வாங்கிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சின்னதாக ஒரு தேன் பாட்டில் வாங்கிக்கிட்டு உங்கள் முடியை நல்லா கருக்கிக்கணும். கறிக்குனா கொஞ்சம் மொதல் வரும், கொஞ்சம் நல்லா வர்றதுக்காக சும்மா ஒரு சிட்டிக்கையாவது முடி அந்த கருக்குனா கொஞ்சம் நிற்கிற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சிட்டிக்கையாவது கருக்குனா முடி நிற்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா முடி சுத்தமாக வராது, ஃபுல்லாக பொசுங்கிடும். அதனால் ஒரு ஸ்பூன் தேனும் அந்த முடி கொஞ்சம் நல்லா கருக்கி அந்த தேனோட நல்லா கலந்துட்டு அந்த தேனை பார்த்து ஓம் க்ளீம் காமதேவாய நமக, ஓம் க்ளீம் காம மோகினி நமக, ஓம் க்ளீம் காமதேவாய நமக, ஓம் க்ளீம் காம மோகினி நமகன்னு இந்த மந்திரத்தை நல்லா உரு போடுங்க. உரு போட்டுட்டு இதை உங்கள் வீட்டுக்காருக்கு தேனில் முடிஞ்சால் வெத்தலை இருக்குல்ல, வெத்தலையில் இந்த தேனை நல்லா தடவி கொடுத்து சாப்பிட கொடுத்தாலும் சரி, இல்லை இப்போ அந்த ஸ்வீட் பீடாலாம் போடுறாங்களா அந்த ஸ்வீட் பீடா மாதிரி வெத்தலையில் நல்லா தேனை கலந்து அந்த தேனை முடியல உரு போட்டுருக்கீங்களா நல்லா தடவிட்டு அதில் ஏதாவது ஸ்வீட் பீடா மாதிரி கொடுத்து சாப்பிட சொன்னாலும் சரி, இல்லைனா வந்து ஏதாவது உணவில் கலந்து கொடுத்தாலும் சரி, அவர் உடனடியாக வசியமாயிடார். அதே மாதிரி தான் ஜென்ஸுக்குமே மனைவி வந்து பேச்சை கேட்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் வீடு ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஜென்ஸ் உங்களோட முடி என்ன பண்ணணும் எடுத்து நல்லா கருக்கிட்டு தேனில் கலந்து இந்த ஓம் க்ளீம் காமதேவாய நமக, ஓம் க்ளீம் காமதேவாய நமக நல்ல மந்திரத்தை உரு போட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தின்பண்டத்தில் இல்லை ஜூஸ் வச்சு ஏதாவது ஒன்றுத்தில் கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வராது, குறைஞ்சிரும். இந்த மாதிரி பலவிதமான பிரயோக முறைகள் எல்லாமே இருக்குது. இது கணவன் மனைவி விஷயத்துக்கு மட்டும் இல்லை,
சகலவிதமான காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம். தவறான முறைகளுக்கு யாராவது இந்த முறையை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துனீங்கனால் கண்டிப்பாக குடும்பத்தில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கூட வரத்துக்கு வரும். புரியுதா? மற்றவங்க குடியே கெடுக்கக்கூடாது, மற்றவங்க குடும்பத்தை மற்றவங்க வீட்டு பொண்ணை அழிக்கவும் கூடாது, மற்றவங்க வீட்டு பொண்ணும் தான் வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சி கருதி தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். தயவு செஞ்சு தப்பான முறைக்கு இதை எதையும் பிரயோகப்படுத்தாதீங்க. பிரயோகப்படுத்திங்கன்னா நடுத்தரில் வந்து பிச்சை எடுக்கணும். இது குருவோட சாபமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதா? நல்ல விஷயத்துக்கு நல்லபடியாக பயன்படுத்தி பாருங்கள், ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும். சரியா? நான் இப்படி சொல்கிறேன்னு வருத்தப்பட வேண்டாம், நல்ல காரியத்துக்காக சொல்லலாம். சிலர் பண்ணுற தப்புனால நமக்கு சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.